ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டோரா குக்கிங் சேனலில் குக்கரில் தக்காளி சாதம் செய்யாமல் வானலில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் வச்சுக்கோங்க. 5 to 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, காரத்துக்கு வரமிளகா இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா தான் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நீங்கள் இப்போது பச்சை மிளகா சேர்த்திக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மசாலாலாம் நீங்கள் எதுவும் சேர்த்த தேவையில்ல, வெறும் பச்சை மிளகா மட்டும் போட்டால் போதும் காரத்துக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து எல்லாம் வதக்கி விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 to 6 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்திடலாம். நீங்கள் கட் பண்ணியும் தக்காளி போட்டுக்கலாம், இல்லை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம சாதத்துக்கும் கலர்றதுனால அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு நல்லா சேர்த்திக்கலாம். சேர்த்தி கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மேஷ் ஆகணும். நல்லா வெந்துருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே குக்கரில் சாதம் வச்சிட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் சாதம் போட்டுக்கோங்க. சாதம் போட்டு லைட்டாக நல்லெண்ணெய் இல்லை எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எதுக்காக ஊற்றுறோன்னா, நம்ம கிளறப்போ சாதம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தக்காளி மிக்ஸை போட்டு கிளறப்போ சாதம் உதிரி உதிரியாக வரத்துக்காக நம்ம எண்ணெய் சேர்த்திக்கிறோம். ஆறிடுச்சு. இப்போ சாதத்தை போட்டு கிளறிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கிளறப்ப எண்ணெய் ஊற்றுறதுனால உங்களுக்கு சாதம் உடையாமல் உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிடுறோம் முன்னாடியே. ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம். நீங்களும் தக்காளி இந்த சாதத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற என்னோடய சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.